இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நேற்றோடு விக்கிரவாண்டி தேர்தல் பிரச்சாரம் முடிந்துவிட்டது. வருகின்ற 10ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது விக்கிரவாண்டி தொகுதியில். விக்கிரவாண்டி தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டை, வன்னியர்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதி. அந்த பகுதியில் இன்றைக்கு தேர்தல் நடைபெறுகிறது என்றவுடன் அதிமுக தேர்தலை புறக்கணித்து விட்டது. இடைத்தேர்தலை திமுக மட்டும் களத்திலே நிற்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சி களத்திலே நிற்கிறது, நாம் தமிழர் கட்சி களத்திலே நிற்கிறது. இதில் வெல்லப்போவது யார், இதில் எழப்போவது யார், விழப்போவது யார் என்று பார்க்கின்ற பொழுது விக்கிரவாண்டி தொகுதியுடைய கடந்த காலத்தை பார்த்தால், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 36,000 வாக்குகளுக்கு மேல் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் விக்கிரவாண்டி தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். அதிமுக 65,000 ஓட்டுகளை பெற்றிருக்கிறது. திமுக விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் இன்றைக்கு தமிழக மக்களினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது. காரணம், பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக போட்டியிடவில்லை, தேர்தலை புறக்கணித்து விட்டது. பாட்டாளி மக்கள் கட்சி எப்பொழுதும் இடைத்தேர்தலை புறக்கணிக்கின்ற கட்சி. இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் போட்டியிடுகிறது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்பதை பற்றியும் மக்கள் யோசிக்க துவங்கி இருக்கிறார்கள். அதற்கு ஒன்றும் பெரிதான காரணம் எதுவும் இல்லை. வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை திமுக தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டு வருகிறது. இதற்கு முன்பு நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை கொடுக்க மாட்டோம் என்று சொல்லாமல் சொல்லிவிட்டது திமுக. அதற்கடுத்து திமுக ஆட்சியின் மீது மிகப்பெரிய குற்ற பட்டியலை கொடுத்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள். கிட்டத்தட்ட 13 குற்றப்பட்டியலை வெளியிட்டிருக்கிறார். திமுகவின் ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு சீரழிந்தது. திமுக ஆட்சியில் கள்ளச்சாராயம் முதல் கொண்டு போதை பொருட்கள் தங்குதடை இல்லாமல் நடமாடிக்கொண்டிருப்பது. இந்த தேர்தல் முடிந்தவுடன் 4.6% அளவிற்கு மின்சார கட்டணத்தை திமுக ஏற்றுவதற்கு திட்டமிட்டிருக்கிறது என்பது முதல் கொண்டு திமுக அரசின் மக்கள் விரோத செயல்பாட்டை, மக்கள் விரோத திட்டங்களை மக்கள் மத்தியிலே அம்பலப்படுத்தி இருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள். திமுக ஆட்சியில் நடந்த முறைகேடுகள், திமுக ஆட்சியிலே நடந்து கொண்டிருக்கின்ற அதிகார துஷ்பிரயோகங்கள், திமுக ஆட்சி எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றி இருக்கிறது, எப்படியெல்லாம் மக்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் மக்கள் மத்தியிலே சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறார். திமுகவை பொறுத்தவரை அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் என்று அதிகார மையத்திலே இருக்கின்ற ஒரு பெரும் பட்டாளத்தை வைத்துக் கொண்டு பணத்தை மட்டுமே மூலதனமாக வைத்து பணத்தை காட்டி விக்கிரவாண்டி தொகுதியிலே வெற்றி பெற்று விடலாம், மக்களுக்கு பணத்தையும் பரிசு பொருட்களையும் கொடுத்து வெற்றி பெற்று விடலாம் என்று கனவு காண்கிறார்கள். ஆனால் திமுக கொடுத்த வேட்டி, சேலை உள்ளிட்ட பரிசு பொருட்களை மீண்டும் அந்த மக்கள் திமுக ஆபீஸிற்கே வந்து, திமுகவின் அலுவலகத்திற்கு வந்து அந்த பரிசு பொருட்களை வீதியிலே வீசி எறிந்து விட்டு போன சம்பவங்களை எல்லாம் விக்கிரவாண்டி தொகுதி பார்த்து கொண்டிருக்கிறது. இதுவரை பாட்டாளி மக்கள் கட்சி நேரடியாக தாக்காத நாம் தமிழர் கட்சி இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியை நாம் தமிழர் கட்சி நேரடியாக தாக்கி இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சற்று மழுப்பலாக பதில் சொல்லி இருந்தாலும் கூட, நாம் தமிழர் கட்சியின் சாட்டை துரைமுருகன், களஞ்சியம் போன்றவர்கள், நாம் தமிழர் கட்சியின் விக்கிரவாண்டி தொகுதி வேட்பாளர் அபிநயா போன்றவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை குறிவைத்து தாக்கி இருக்கிறார்கள். இவர்கள் திராவிடத்தை எதிர்ப்பதாக சொல்பவர்கள், தமிழ்நாட்டில் வந்தேரியில் ஆட்சி நடத்துகிறார்கள் என்று சொன்னவர்கள், தமிழ்நாட்டின் மண்ணின் மைந்தர்கள் இந்த நாட்டிலே அகதிகளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று மேடைக்கு மேடை முழக்கமிட்டுக் கொண்டிருக்கின்ற சீமானுடைய தம்பிகள் பலர் திமுகவை குறிவைக்காமல், சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள், களஞ்சியம் போன்றவர்கள், நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அபிநயா போன்றவர்கள்
திமுகவை குறிவைத்து தாக்குவது ஒருபுறம் இருந்தாலும் கூட அதிகமாக பாட்டாளி மக்கள் கட்சியை நோக்கி அவர்கள் தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்தே என்ன தெரிகிறது என்று கேட்டால், விக்கிரவாண்டி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பிரச்சாரம் மிகப்பெரிய எழுச்சியை மக்கள் மத்தியிலே உருவாக்கிவிட்டது. விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கின்ற மக்கள், வன்னியர் சமூக மக்கள், மற்ற பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள், ஏன் தலித் சமூக மக்கள் உள்ளிட்டவர்கள் கூட திமுக அரசுக்கு எதிராக இருக்கிறார்கள். திமுக ஆட்சியின் அலங்கோலத்துக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று இருக்கிறார்கள். ஆகவே இந்த தேர்தலில் வெல்ல போவது திமுகவா, பாட்டாளி மக்கள் கட்சியா, நாம் தமிழர் கட்சியா என்று பார்த்தால் களத்திலே நேருக்கு நேர் மோதி கொண்டிருப்பது திமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான். பாட்டாளி மக்கள் கட்சி தான் சிம்ம சொப்பனமாக இருக்கிறது திமுகவிற்கு. பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றியை பெற்றுவிடும் என்கின்ற அளவிற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் களப்பணி இருக்கிறது. ஆகவேதான் அன்புமணி கூட்டத்திற்கு யாரும் செல்லக்கூடாது என்று, கூட்டத்திற்கு செல்லாமல் இருப்பதற்காகவே பெண்களுக்கும் சில அந்த பகுதி மக்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் 2000 ரூபாய் கொடுப்பதாக பேரம் பேசியதாக கூட செய்தி வந்திருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி அவருடைய கூட்டத்திற்கு பெண்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் பெருந்திரளான அளவிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தை குடித்து மரணமடைந்தவர்கள் பெரும்பாலும் தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள். ஆகவே விக்கிரவாண்டி தொகுதியிலே இருக்கின்ற தலித் சமூக மக்களும் திமுகவின் மீது மிகப்பெரிய வெறுப்பில் இருக்கிறார்கள். இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே விக்கிரவாண்டி தொகுதியிலே வெல்லக்கூடிய தகுதியும் அதற்கான திறமையும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறது. வெல்லக்கூடிய தகுதி திமுகவிற்கு எந்த இடத்திலும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பணத்தை நம்பி திமுக வெற்றி பெற்று விடுமா, அல்லது மக்களை நம்பி களத்திலே நின்று, படையை நம்பி களத்திலே நின்ற பாட்டாளி மக்கள் கட்சி வெல்லுமா என்பதுதான் இன்றைக்கு மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. கிட்டத்தட்ட பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவிற்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்திருக்கிறது. திமுகவை கதிகலங்க வைத்திருக்கிறது. திமுகவிற்கு அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் என்று அணிவகுத்து நின்றாலும் கூட விக்கிரவாண்டி தொகுதியிலே திமுக கொடிகட்டிய வாகனங்களை விட பாட்டாளி மக்கள் கட்சி கொடிகட்டிய வாகனங்கள், பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் கூட்டம் அதிகமாக எந்த பகுதியில் பார்த்தாலும் தென்படுகிறது. இத்தனைக்கும் ஆளுங்கட்சியை மிஞ்சுகின்ற வகையில் பாட்டாளி மக்கள் கட்சி விக்கிரவாண்டி தொகுதியிலே தேர்தல் களப்பணியாற்றி இருக்கிறது. ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் விக்கிரவாண்டி தொகுதியிலே வெற்றி பெற்று விடுவோம் என்று ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி வெல்ல வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட சமூக மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அவருடைய எதிர்பார்ப்பு நிறைவேற வேண்டும் என்று அந்த எதிர்பார்ப்போடு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.